எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆயிரம் ஆண்டு பல கோடி ஆண்டு மல்லாண்ட அப்படின்லாம் வரும் அந்த பாட்டு. அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் திருப்பல்லாண்டுன்னு வைங்களேன். இதுவும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு பகுதி. இதுக்கு மேலே இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு செய்தியும் இல்லை. அப்புறம் இன்னொரு செய்தி இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேனே. இவர் இப்படியெல்லாம் இருக்காருன்றவுடனே இவருக்கு வேறு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் மகாவிஷ்ணு நினச்சாராம். நினச்ச உடனே அவர் மனதில் குடியிருக்கும் பூமாதேவி அதை புரிஞ்சுக்கிட்டு சாயங்கின ஒரு குழந்தையா மாதிரி போய் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பூந்தோட்டத்தில் படுத்திருந்தாங்க, ஒரு குட்டி குழந்தையாக. இவர் பார்த்துட்டு அக்கம் பக்கம்லாம் போய் விசாரித்து பார்க்குறாரு. யாருக்கும் அந்த குழந்தை யாருன்னு தெரியல. யாருக்கும் தெரியலன்னொன்னே சரி நம்மளே வீட்டில் கொண்டு போய் வளர்ப்போம் அப்படின்னு கூப்பிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறார். அந்த குழந்தை யார்? அந்த குழந்தை தான் ஆண்டாள் என்று சொல்லப்படும் கோதை நாயகி. சரியா? அப்போ கோதை நாயகியை பற்றி தான் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோட் ரொம்ப சின்னதாக தான் சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி வருத்தப்படலாம். ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு மேலே இருந்தால் தானே கதை சொல்ல முடியும். அவங்களே